வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தியாகி பொன் சிவகுமாரன் நினைவேந்தில் உரும்புராயில் இன்று உணர்வுபூர்வமாக அஞ்சலி. உயர் பாதுகாப்பு வலய காணிகளை விடுவிக்குமாறு கோரி யாழில் போராட்டம். நியமன பட்டியலில் அநீதி, யாழ் போதனா சுகாதார தொண்டர்கள் போராட்டம். பாடகர் சங்கீதன் கைது செய்யப்பட்டிருப்பது தமிழர்களை மீண்டும் பலிக்கடாவாக்கும் அரசியல், அருட்தந்தை மா சக்திவேல் குற்றச்சாட்டு. பரீட்சைகள் தொடர்பில் கட்டாயமாகும் புதிய நடைமுறை, பரீட்சைகள் திணைக்களம் அறிவிப்பு. தங்கம் விலை மீண்டும் இறங்கியது, சரிந்தது இலங்கை ரூபாய். இலங்கையை அதிர வைக்கும் சைபர் கொள்ளையர்கள் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. மன்னாரில் பழமையான தேவாலயத்தில் புதையல் தோண்டும் அகழ்வு பணிகள், காவல்துறையினர் பாராமுகம். மர்மமான முறையில் உயிரிழந்த கபில சந்திரசேன பிறப்பிக்கப்பட்டுள்ள உத்தரவு. முதியோர் இல்லத்தில் ஏற்பட்ட தீ விபத்து, அதிகரிக்கும் பலி எண்ணிக்கை. கந்தலாயில் சட்டவிரோத கள்ளச்சாராய உற்பத்தி நிலையம் முற்றுகை. நாட்டில் அதிகரிக்கும் வீதி விபத்துக்கள், விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. அறிவிக்கப்படாமல் முடிவுற்ற ஈரான் மீதான யுத்தம். தொடர்பென விரிவான செய்திகள். தமிழின விடுதலை போராட்டத்தில் வித்திட்ட முதல் தியாகியாக பொன் சிவகுமாரன் காணப்படுகிறார். அவரின் 52வது நினைவேந்தல் நிகழ்வு இன்றைய தினம் யாழ் உரும்பிராய் பகுதியில் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது. வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை ஏற்பாட்டில் உரும்பிராய் சந்தை வளாகத்தில் அமைந்துள்ள தியாகி பொன் சிவகுமாரனின் நினைவிடத்தில் நினைவேந்தல் இடம்பெற்றது. வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோஸ் தலைமையில் இன்றைய தினம் காலை 8 மணிக்கு இந்த நிகழ்வுகள் இடம்பெற்றன. நிகழ்வின் ஆரம்பத்தில் பொது ஈகச்சுடரை தியாகி பொன் சிவகுமாரனின் சகோதரி சிவகுமாரி ஏற்றி வைத்தார். அதைத் தொடர்ந்து வருகை தந்த முக்கியஸ்தர்கள் சுடர் விளக்குகளை ஏற்றி வைத்தனர். தொடர்ச்சியாக தியாகி பொன் சிவகுமாரன் உள்ளிட்ட இன விடுதலைக்காக தம் இன்னுயிரை தியாகம் செய்த போராளிகள் மற்றும் பொதுமக்களை நினைவு கூர்ந்து அகவணக்கம் செலுத்தப்பட்டது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன், அரசியல் ஆய்வாளர் சுய யோதிலிங்கம், சட்டத்தணிகளான நடராஜா காண்டீபன், வி மணிவண்ணன், முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் கஜதீவன், பிரதேச சபை தவிசாளர்கள் சார்பில் தி பிரகாஷ் மற்றும் முன்னாள் போராளிகள் சார்பில் ஈஸ்வரன் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் சிவகுமாரனின் நினைவு சிலைக்கு மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். அத்துடன் கடந்த காலங்களில் இராணுவத்தால் தகர்க்கப்பட்ட நிலையில் மீள பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவகுமாரின் சிலைக்கு வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மலர் மாலை அணிவித்து கௌரவித்தனர். அதைத் தொடர்ந்து கலந்து கொண்ட பொதுமக்களால் மலர் வணக்கம் செலுத்தப்பட்டது. யாழ்ப்பாணம் வலிவடக்கு மயிலட்டி பகுதியில் உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள தமது காணிகளை விடுவிக்குமாறு கோரி காணி உரிமையாளர்கள் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். காங்கேசந்துறை தொண்டமனாறு வீதியின் அருகே இராணுவத்தினரின் கொமாண்டோ பங்களா முன்பாக இன்று 7வது வெள்ளிக்கிழமை கவனஈர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருந்தது. மேலும் இதுகுறித்து தெரிய வருகையில் வலிவடக்கில் 249, 256, 248, 251, 255 ஆகிய கிராம சேவையாளர் பிரிவைச் சேர்ந்த மக்கள் கடந்த 1990ஆம் ஆண்டு ஜூன் மாத காலப்பகுதியில் அவர்களின் சொந்த இடங்களில் இருந்து வெளியேற்றப்பட்ட பின் அந்த பகுதி உயர் பாதுகாப்பு வலயமாக காணப்படுகிறது. யுத்தம் முடிவடைந்து 17 வருடங்கள் கடந்த நிலையில் அந்த பகுதியில் இருந்து பாதுகாப்பு தரப்பினர் வெளியேறாத நிலையில் அவை உயர் பாதுகாப்பு வலயமாக காணப்படுகிறது. எனவே இத்தகைய சூழலில் தமது காணிகளை விடுவிக்க வலியுறுத்தி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் போராட்டங்களை முன்னெடுப்பதற்காக காணி உரிமையாளர்கள் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த போராட்டத்தில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரனும் பங்கு பற்றியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. கடந்த பல வருடங்களாக யாழ் போதனா வைத்தியசாலையில் சுகாதார தொண்டர்களாக சேவையாற்றி வரும் நிலையில் நியமனம் வழங்கலுக்கான நேர்முக தேர்வில் தம்மை உள்வாங்காமல் அனூர் அரசு திட்டமிட்டு ஏமாற்றிவிட்டதாகவும் நாளை இடம்பெறவுள்ள நேர்முக தேர்வை இடைநிறுத்தி தமக்கான வாய்ப்பை வழங்க வேண்டும் என்றும் கோரி பாதிக்கப்பட்ட சுகாதார தொண்டர்கள் போராட்டம் ஒன்றை மேற்கொண்டனர். இன்று முற்பகல் 9 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டம் வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகம் வரை சென்று அவராலும் வாக்குறுதி வழங்கப்படாத நிலையில் நிறைவுக்கு வந்துள்ளது. குறித்த போராட்டத்தின் போது பல்வேறு கோரிக்கைகளை சுட்டிக்காட்டி தமக்கான நியாயத்தை கோரிய போராட்டக்காரர்கள் தீர்வு கிடைக்காவிடின் நாளை நடைபெறவுள்ள நேர்முக தேர்வை நடைபெறாமல் தடுத்து போராட்டம் முன்னெடுக்கப் போவதாக சுட்டிக்காட்டியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் பாடகர் கணேஷ்குமார் சங்கீதன் கைது செய்யப்பட்டிருப்பது தமிழர்களை மீண்டும் பலிக்கடாவாக்கும் அரசியலின் ஒரு பகுதியாகும் என்று சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருட்தந்தை மா சக்திவேல் தெரிவித்தார். அவரால் இன்று வெளியிடப்பட்ட ஊடக அறிக்கையில் இவ்வாறு தெரிவித்தார். பௌத்த துறவிகளின் துறவரத்துக்கு எதிரான செயற்பாடுகளாலும் விகாரைகள் மற்றும் மட ஆலயங்களின் கட்டமைப்பு, அதன் நிர்வாகம் தொடர்பான விடயத்திலும் பௌத்த சிங்களவர்கள் கோபமடைந்து வெளிப்படையாகவோ எதிர்ப்பு தெரிவிக்கும் நிலை தோன்றியுள்ளது. இன்னொரு பக்கம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அரசியல் போக்கும் காரணமாகவும் மக்கள் மீது சுமத்தப்பட்டுக் கொண்டிருக்கும் தாங்க முடியாத பொருளாதார சுமையாலும் மக்கள் கோபம் கொண்டுள்ள நிலையில் இதை திசை திருப்பி தமிழர்களை மீண்டும் பலிக்கடாவாக்கும் அரசியலின் ஒரு அங்கமாக
புலியுருவாக்கம் மீண்டும் பேசுபொருளாகியுள்ள சூழ்நிலையில் பாடகர் கணேஷ்குமார் சங்கீதன் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கைது செய்யப்பட்டிருப்பதை வன்மையாக கண்டிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் இனிவரும் காலங்களில் கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைக்கான விண்ணப்ப படிவத்தில் தமது தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை குறிப்பிடுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை குறிப்பிடாத பாடசாலை மாணவர்களதும் அதேபோல தனிப்பட்ட விண்ணப்பதாரர்களதும் பரீட்சை பெறுபவர்களை வெளியிடாதிருக்க பரீட்சைகள் திணைக்களம் தீர்மானித்துள்ளது. டிசம்பர் மாதத்தில் நடைபெறவுள்ள இந்த பரீட்சைக்கான விண்ணப்பங்களை இந்த மாத இறுதியில் அல்லது அடுத்த மாத தொடக்கத்தில் கோருவதற்கு பரீட்சைகள் திணைக்களம் திட்டமிட்டுள்ளதாக தெரிய வருகிறது. இலங்கையில் நேற்றைய தங்க விலையுடன் ஒப்பிடும்போது இன்று 24 கரட் தங்கம் பவுனொன்றுக்கு 1000 ரூபாயால் குறைவடைந்துள்ளதாக அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. தற்போதைய தங்க விலை நிலவரப்படி 24 கரட் தங்கம் பவுனொன்று 3,86,000 ரூபாவாகவும் 22 கரட் தங்கம் பவுனொன்று 3,55,200 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்நிலையில் இலங்கை மத்திய வங்கி இன்று வெளியிட்ட நாளாந்த செலாவணி வீதத்தின்படி அமெரிக்க டாலரின் கொள்வனவு விலை இன்று 332.27 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அதன் விற்பனை விலை இன்று 342 ரூபாவாக பதிவாகியுள்ளது. நேற்று டாலரின் விற்பனை விலை 340.25 ரூபாவாக பதிவாகியிருந்தமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. இலங்கையில் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் மட்டும் மொத்தம் 360 இணையவழி நிதி மோசடி சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை கணனி அவசர பிரிவு இதனை தெரிவித்துள்ளது. இதன் மூலம் தற்போதைய டிஜிட்டல் தளங்களில் பயனர்கள் எதிர்நோக்கும் அச்சுறுத்தல்கள் பாரிய அளவில் அதிகரித்துள்ளமையை இலங்கை கணனி அவசர பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கை கணனி அவசர பிரிவின் முதன்மை தகவல் பாதுகாப்பு பொறியாளர் சாருக தமுனு போல இதனை குறிப்பிட்டார். பதிவாகியுள்ள இணையவழி மோசடி சம்பவங்களில் 14 சம்பவங்கள் சிறுவர்களோடு தொடர்புடையவை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். டிஜிட்டல் அச்சுறுத்தல் மற்றும் இணையவழி மோசடிக்கு மத்தியில் சிறுவர்கள் இலக்காக்கப்படுவது பாரிய கவலையை ஏற்படுத்தியுள்ளது. அத்துடன் 40 வாட்ஸ்அப் கணக்குகள் ஊடுருவப்பட்ட சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னார் சவுத் பார் பகுதியில் நீண்ட காலமாக பராமரிப்பின்றி கைவிடப்பட்ட நிலையில் இருந்த மிகவும் பழமையான கத்தோலிக்க தேவாலயம் ஒன்றில் மர்ம நபர்கள் சிலர் புதைகள் தோண்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டதாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்தனர். இந்த தேவாலயம் பல வருடங்களாக எவ்வித முழுமையான கட்டுமானங்களும் இல்லாமல் முற்றிலும் சேதமடைந்து காணப்படும் நிலையில் இந்த பகுதியில் நேற்று முன்தினம் குறித்த சட்டவிரோத அகழ்வு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. அத்துடன் புதைகள் தோண்டப்பட்டதாக கூறப்படும் இந்த சம்பவத்தில் மர்ம நபர்கள் விட்டுச் சென்ற சில தடயங்களும் பொதுமக்களால் அவதானிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக அகழ்வு இடம்பெற்ற பகுதிகள் திஸ்டி நூல்கள், கற்கள் மற்றும் பூஜைக்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகப்படும் சில பொருட்களும் காணப்பட்டதாக நேரில் பார்த்த மக்கள் தெரிவித்தனர். இந்நிலையில் குறித்த தேவாலயத்தில் இடம்பெற்ற இந்த சட்டவிரோத புதையல் அகழ்வு முயற்சி தொடர்பில் அந்த பகுதி மக்களால் காவல்துறையினருக்கு முறைப்பாடு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மர்மமான முறையில் உயிரிழந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிறைவேற்று அதிகாரி கமலேஷ் சந்திரசேனவின் மரணம் குறித்து மேலதிக நீதவான் விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த விசாரணை இன்று கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய வழக்கு விசாரணை எதிர்வரும் 9ஆம் தேதி வரை ஒத்திவைக்க கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் மறைந்த கபில சந்திரசேனவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கொன்றில் முன்னிலையாக இருந்த ஜனாதிபதி சட்டத்தரணி ட்ரியன்சி அரச குலரத்னம் மற்றும் அவரின் உதவி சட்டத்தரணி உதார முகம்திராகை ஆகியோரின் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து கொள்ளுப்பட்டி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் சாட்சியமும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து மேலதிக சாட்சி விசாரணை இம்மாதம் 9ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. கொரணை வடகுட பகுதியில் அமைந்துள்ள முதியோர் பராமரிப்பு நிலையத்தில் ஏற்பட்ட பயங்கரமான தீ விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 13ஆக அதிகரித்துள்ளது. குறிப்பாக ஜெனகசே எதெல்ல முதியோர் இல்லத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் தீக்காயங்களுக்குள்ளாகி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த ஒருவர் இன்றைய தினம் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. கடந்த 3ஆம் தேதி மாலை சுமார் 5:10 மணியளவில் இந்த இடத்தில் திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டது. அந்த பகுதி மக்களும் உடனடியாக விரைந்து ஹொரண தீயணைப்பு துறையினரும் இணைந்து தீயை அணைக்க முயன்றனர். முதியோர் இல்லத்தில் 72 பேர் தங்கியிருந்ததோடு தீ விபத்து ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் 10 பேர் கட்டடத்துக்குள்ளே தீயில் கருகி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் அதனுடைய உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. கந்தலாய் குளத்தை அண்மித்த காட்டுப்பகுதிக்குள் நீண்ட காலம் ரகசியமாக இயங்கி வந்த பாரிய அளவிலான சட்டவிரோத கள்ளச்சாராய உற்பத்தி நிலையம் ஒன்றை கந்தலாய் போலீசார் முற்றுகையிட்டு கண்டுபிடித்துள்ளனர். கந்தலாய் தலைமைக்கு போலீஸ் பொறுப்பதிகாரி லக்மல் விஜயவர்தன் கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் அவரின் நேரடி வழிகாட்டலின் கீழ் கந்தலாய் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் இந்த சுற்றி வளைப்பை மேற்கொண்டனர். சோதனை நடவடிக்கையின் போது காட்டுப்பகுதிக்குள் மறைத்து வைக்கப்பட்டு 5 பெரிய பரல்களும் ஒரு சிறிய பரலும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவி வரும் மோசமான காலநிலையின் காரணமாக மே மற்றும் ஜூன் மாத ஆரம்பத்தில் விபத்துகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இலங்கை காவல் நிலையத்தினுடைய
போக்குவரத்து பிரிவு மற்றும் வீதி பாதுகாப்பு பேரவையின் தற்காலிக தரவின்படி இவை கணக்கிடப்பட்டுள்ளன. ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் பெய்த கடும் பருவமழை, வழுக்கும் வீதிகள் மற்றும் மோசமான காலநிலை காரணமாக முந்தைய மாதங்களை விட இந்த அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. உயிரிழந்தோரில் பெரும்பாலோரும் மோட்டார் சைக்கிள் சாரதிகளும் பாதசாரிகளும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இனி சர்வதேச செய்திகள். ஈரானின் அணுச்சரிவூட்டலுக்கு எதிராக அமெரிக்க இஸ்ரேல் கூட்டு தாக்குதல் நடவடிக்கை அறிவிக்கப்படாமலே முடிவடைந்திருக்கிறது. யுத்தம் முடிவடைந்து விட்டது என்பதை அமெரிக்க ஜனாதிபதியின் கூற்றில் இருந்து தெளிவாக தெரிகிறது. ஆயினும் யாரும் யுத்தம் முடிவடைந்ததாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை என்பதில் இருந்து அவ்வப்போது தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என்று கருத வேண்டும். இந்த பின்னணியில் ஈரான் மீதான அமெரிக்க யுத்தமும், மத்திய கிழக்கில் ஈரானின் அணுச்சரிவூட்டல், ஆராய்ச்சி, தொழில்நுட்ப விருத்தி ஆகியவை பற்றி ஆய்வது அவசியமாகும். மே 1ஆம் தேதியுடன் 60 நாள் காலவரம்பு முடிந்ததாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். ஆனால் ட்ரம்ப் நிர்வாகம் ஏப்ரல் 7ஆம் தேதி முடிவடைந்து விட்டதாக தெரிவிக்கின்றனர். குறிப்பாக அமெரிக்க ஜனாதிபதியின் ஈரான் மீதான போர் பற்றிய நிலைப்பாட்டை நோக்க வேண்டியிருக்கிறது. குறிப்பாக இந்த தாக்குதல் நடவடிக்கையின் மூலம் ஈரான் அணுவாராய்ச்சி நிலையங்கள் முற்றிலும் தரைமட்டமாக்கப்பட்டு விட்டதாக பென்டகன் அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.